Hello guys, welcome to Deepak TNBC Academy. நம்ம சேனலுக்கு யார் யார் புதுசாக வரீங்களோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸுமே அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு நம்ம சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கமிங் சண்டே, அதாவது நாளைக்கு நடக்கிற போராட்டம், அதாவது எதுக்காண்டி இந்த போராட்டம் நடக்குதுன்னா, குரூப் 4ல தமிழ்ல எப்பயுமே ஒரு 80 கொஸ்டின்ஸ் சிலபஸ் படியும், சிலபஸ்ல இருக்க டாபிக்ஸ் படியும் நடக்கும். 20 கொஸ்டின்ஸ் எப்பயுமே நம்ம வெளியில இருந்து ஒரு கெஸ்ஸிங்ஸ் நம்ம போடுற மாதிரி தான் வரும். ஆனா இப்ப 20 கொஸ்டின்ஸா நம்ம படிச்ச பாடத்துல இருந்து வந்த மாதிரியும், 80 கொஸ்டின்ஸ் 80 கொஸ்டின்ஸ் வெளியில இருந்து வந்த மாதிரியும், ரொம்ப கஷ்டமான ஒரு கொஸ்டின் பேட்டர்ன்ல இருந்து வந்த மாதிரியும் நடந்து முடிஞ்ச குரூப் 4ல இருந்துச்சு. மேக்ஸ் ஓரளவுக்கு ஓகே, ஈஸி. ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓரளவுக்கு ஈஸியா இருந்துச்சு. தமிழ்ல எப்பயுமே நம்ம போஸ்டிங் வாங்கணும்னா 100க்கு 100 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் 93 95 கொஸ்டின்ஸ்னா கரெக்டா போட்டுருவாங்க எல்லாருமே. அந்த ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் வேரியன்ஸ் ஆகும். அந்த 5 கொஸ்டின்ஸ் அடிக்கிறவங்க தான் போஸ்டிங்ஸ்ல போய் உட்காருவாங்க. இது ஒரு சாதாரண ஒரு 10th லெவல் எக்ஸாமினேஷன் தானே. விஏஓ, ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஜூனியர் அசிஸ்டன்ட், டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட், அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்ஸ் தான். எதுக்கு குரூப் 1 லெவல்ல கொஸ்டின்ஸ் வைக்கிறீங்க? குரூப் 1 லெவல் எதுக்கு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட வைக்கிறீங்கன்னு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் மாதிரி நாளைக்கு நடக்க இருந்துச்சு. அந்த ஆர்ப்பாட்டம் இப்ப கேன்சல் ஆயிருக்குது. எதுக்காண்டினா, டிஎன்பிசிக்கு எதிராக யார் போராட்டம் பண்ணாலுமே அவங்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு ஆர்ப்பாட்டம் வந்திருக்கு. அதனால இந்த போராட்டம் கேன்சல் ஆயிருக்கு. அதுக்குண்டான அரசாணையுமே வெளியிட்டிருக்காங்க. அது உங்களுக்கு இந்த வீடியோ ஷோ ஆகிருக்கு. ஓகே கைஸ், தேங்க்யூ டு ஆல். நம்ம சேனல் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.